ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ஓட்டிங் அனலைசிஸ், அதாவது 6வது வாரத்தோட 2வது நாள் இரவு வேலை ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக்கை தட்டுங்க, ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த அனலைசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையும் பேசிடுவோம். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு விஜே பார்வதி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. என்னென்னா என்னையே சமையலில் போடுங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து எஃப்ஜியை வந்து பொங்க, அதுக்கப்புறம் அந்த பொங்கலில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கன்னு சொல்லிட்டு கனி பொங்க, அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் அதெல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு சபரி இன்னும் ஒரு சில பேர்லாம் பொங்க. அது வரைக்கும் சபரி சைலண்டாக தான் இருக்கார். அப்படியே அந்த பிரச்சனை டெவலப் ஆகி கடைசியில் வந்து அங்கே வந்துட்டு நெய் ஊற்றுற மாதிரி விக்ரம் இன்றைக்கி அவருக்கு புது பேர் கிடச்சிருக்கு. விக்ரம் வந்துட்டு அங்கே வந்து விஜய் பார்வதி சண்டை போட, அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி கமருதிட்டு போக, இது வரைக்கும் சபரி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தவர். அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு கமருதி இருந்துச்சோன்னே வந்து தடுத்தார். சாண்ட்ரா பிடிச்சி நொறுக்கி விட்டாங்க. பிரஜன்லாம் வச்சு செஞ்சு விட்டாப்புல மூஞ்சி மாறி போச்சு. ஃபைனலி வந்துட்டு சாரி கேட்டாப்புல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இவங்க ரொம்ப அதிகமாக வந்துட்டு அவரை பூச்சி கலாய்க்க பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. நொந்துட்டாப்புல மனுஷன் சாரி அப்படின்னு முடிச்சாப்புல. ஸோ சரியான ஒரு மரணடி இன்றைக்கி வந்தது. இது விஜய் பார்வதி கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணில் வந்து இவ்வளோ பட்ட விஷயங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்குன்னா நல்ல ஒரு சம்பவம் தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சபருக்கு சரியான ஒரு நோஸ் கட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து வீக்லி டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. அன்புக்கு அங்கே வச்சு செய்யன்னு செஞ்சுருக்காரு. அந்த கேரக்டரில் கூடவே கமருதனுக்கு செம்ம ஆப்பை வச்சுருக்காரு. ஆனால் அன்புக்கு அங்கே வந்து கதற விட்டுருக்காரு. விக்ரம்லாம் போட்டு பொழந்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ தனியாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம மாசான சம்பவங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கிற அந்த கேரக்டர் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 48,775 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 18.39. ஸோ சாண்ட்ரா இன்றைக்கி தரமான சம்பவம் செம்மையாக இருந்துச்சு. எப்பா அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விஜய் பார்வதிக்கு எல்லாருமே வந்து அஃபென்சிவாக பேசிகிட்டே இருக்காங்களே, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. சபரி உள்ளே வந்தார்ல, பிடிச்சி கலான்னு கலாச்சாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனால் திவ்யாவை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். சாண்ட்ரா பேசும்போது நோட் பண்ணாங்க. லைட்டாக கொஞ்சமாக சபரி ஏன் சபரி அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா உள்ளே இறங்கி வேலை செஞ்சாங்க. அதுக்கு உண்டான ஓட்டு தான் இப்போ வந்துட்டு தாறுமாறாக விழுந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணி அந்த கேங் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல. சூப்பராக இருக்குது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,030 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.98. ஸோ திவ்யா நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், மாட்டுக்கிட்டே கிடையாது. இந்த வாட்டி வந்துட்டு அவங்களுக்கு செமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ராஜகு பரவாயில்ல, நல்ல கேரக்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காசிக் பேசுகிற ஒரு ஆள் அவங்க, சரிங்களா? காசிப் பேசுவாங்க, வியூகம் அமைப்பாங்க. ஆனால் அந்த வியூகத்தில் அவங்களே மாட்டிப்பாங்க. அதே மாதிரி காசிப் பேசியே வந்து கலவரத்தை உண்டு பண்ணுற ஒரு ஆள் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க போன வாரம் பண்ண விஷயங்கள் கலவரமாக வெடிச்சதில்ல, மேபி அதுக்காக கொடுத்தாங்களே தெரியல. ஆனால் சம மாதம் இருந்துச்சு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,578 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.92. விஜய் பார்வதிக்கு வந்து செம்மையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இளவரசி. இவங்க இவங்க பேச ஆரம்பித்தாவே எதிர் நாட்டுகளும் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இவங்களுடைய எக்ஸ் லவர் யாருன்னா கமருதீன் கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் இப்போ வந்து கான்டாக்டில் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வரைக்கும் பாருங்கள், அந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயத்தை பொருட்படுத்தவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். யாருக்காக இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சுன்னு சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். எவ்வளோ பேர் திரும்ப இதை சொன்னாலும் இதை பற்றி நான் பேசினாவே சொம்பு அடிக்கிறாருன்றாங்க. சொம்பு அடித்தா என்ன, நீங்களே ஒரு சொம்பாக தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னமோ இவங்கெல்லாம் நியூட்ரல்னு நினைப்பு மைண்டுக்குள்ளே. ஏன்னா இன்னொருத்தங்க மேலே அவங்க வந்து சொம்பு அடிக்கிறனால இங்கே வந்து நான் அடிக்கிறது பேர் அவங்களுக்கு வந்து காண்டாகுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி இப்போ ரம்யா காலில் வந்துட்டு எங்கே அடிப்படிச்சுனே தெரில. அந்த காலில் வச்சு 3 வாரத்தை ஓட்டினாங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி எட்டோழியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் பார்வதி பண்ணவே இல்லை, கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நடுவில் வந்துட்டு டாஸ்க்கை உள்ளே ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு உள்ளே வந்து எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த அம்மா போய்ட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு டான்ஸு எல்லா கேம்லையும் கலந்துக்கிறாங்க. அந்த கண் அந்த மாதிரி இருக்குது, பார்ப்பாங்க, யாராவது அசிங்கமாக நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சான்ஸே இல்லை. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஜாலியாக தான் பேசினாங்க. இவங்ககிட்ட திரும்ப விக்ரம் வந்ததுனால சண்டை போட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் எப்பா இவங்க மேலே எல்லாருமே சம்மகாலில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு
4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 37,088 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.98. ஸோ விக்ரம் அவருக்கு வந்து சூப்பராக வந்து புலவர்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். விஜய் பார்வதி சொன்னாங்க பானபத்திரம் ஓனாண்டி ஒரு புலவர், அதனால் கொடுத்தாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கட் பண்ணுறாரு, வெங்க பாடி ஷேப்பிங் பண்ணது. ஏன்ப்பா பானபத்திரம் ஓனாண்டிறது ஒரு புலவர் நேம் தான், இதில் பாடி ஷேப்பிங் வரவே இல்லை. இப்போ பானன்னு வருது இல்லை, அப்படி கிடையாது. எங்கே வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஆல்ரெடி வக்கரம் விக்ரமாக மாறி போச்சு இன்றைக்கி. அதை ஒரு பக்கம் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க நீ பண்ணுறது எல்லாமே வக்கரத்தனமாக இருக்குது, அதனால் உன்னோட பேர் இனிமேல் வக்கர விக்ரம் அப்படின்ட்டாங்க. அதுவே காண்டில் இருக்காரு. இதில் பானபத்திரம் ஓனாண்டியே ட்ரெண்டிங் ஆகிடுச்சுன்னா இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்றது மாறிடுமோன்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு, பதட்டம் வர்றாரு அதை படிக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி வச்சு கிளிக்கிறாங்க இவரை. ஆனாலும் இவருக்கு வந்து அந்த காண்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீ வந்து என்கிட்ட பேசுகிறல்ல, இதை வந்து மற்றவங்கிட்ட பேச தைரியம் இருக்கான்னு கேட்டாங்க. பேச முடியாது, ஏன்னா கமருதன் போட்டு பொழந்தார். அதே மாதிரி விக்ரம் வந்துட்டு கமருதன் கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கமருதன் விக்ரம் கிட்ட பேச ஆரம்பித்தோடனே சபரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தவொடனே சான்றா போட்டு பொழந்தாங்க. பயந்து ஓரமாக ஒதுங்கிட்டார். எங்கேருந்து ஆளை காணும் பார்த்தா ஓரமாக உட்காந்துருக்கா. ஆஹா ஒன்று கூடிட்டாங்கடா சோனா போனால் இங்கேருந்து ஓடிடுன்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல. எதுக்கு இந்த இது? ஆனால் வெரி ஒஸ்ட் த கோர் அப்படின்னு தான் விக்ரம சொல்லி ஆகணும். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,100 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.96. ஸோ திவாகர் பார்த்தீங்கன்னா நடிப்பாலே நம்மளை கொள்றாரு, அதானே உண்மை. அதனால் அவருக்கு அங்கேயே வச்சிட்டாங்க. தர்பீஸ் மகாராஜா அவர் தான் நடிப்பாலே எல்லாரையும் கொள்ளுவார். எதிரி நாட்டுக்காரங்களை வந்து நடிப்பாலே வந்துட்டு போகிற வின் பண்ணுவார், கொன்னுடுவான். சூப்பராக கொடுத்துருக்காங்களே எல்லாரும் செம்ம சிரிப்பு. அதேமாதிரி இன்னுமே வந்துட்டு அந்த ஜொல்லுவரதை கம்மி பண்ணும். அதேமாதிரி இன்றைக்கி திடீர்னு இவருக்கும் கானா வினோத்துக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. ஆனால் அதுக்கு காரணம் கானா வினோத் தான். ஏன்னா இவருக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடணும். திரும்ப அவர் நோண்டி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் சூப்பர் பிக் பாஸ் அதே ஒரு கான்செப்டாக வச்சு 2 பேரும் எதிரி வந்து ராஜாவை போட்டிங்க பார்த்தீங்களா, செம பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,521 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.98. ஸோ வியானாக்கு வந்து கொஞ்சி பேசும் இளவரசியாம் போச்சா. அதுக்காக ஓவராக கொஞ்சி பேசக்கூடாதுன்னு பாட்டு பாட சொன்னால் சான்னு என்னம்மா சவுண்டு அதுன்னு பார்த்தா கொஞ்சி பேசுவாங்களாம். ஆடாடாடாடா எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதை கம்மி பண்ணலாம். அதேமாதிரி கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு வியானாக்கு விஷபாட்டில்னு ஒரு பேர் வருமோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,208 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.73. அரோரா வந்து எவ்வளவோ மயக்கிட்டாங்களாம் யார் ராஜாவை. ராஜா மடங்குற மாதிரி தெரியலையாம். ஓ பாஸ் இதுவும் உள்குத்து இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோராவுக்கு ஒரு உள்குத்து சொல்லியிருக்காரு. என்னென்னமா யோசிச்சிருக்காரு பாங்க. துஷார் மட்டும் இருந்திருந்தானா அவருக்கு சரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே வச்சு செய்கிறாங்க. அரோரா சிரிச்சுட்டே இருந்தாங்க வழக்கம் போல். ஆனால் பார்த்தீங்களா ஓட்டு மேலே வந்து ஓட்டு அதிகமாக வந்து மேலே வந்துட்டாங்களே கனிக்கு மேலே. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,131 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.33. கனிக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை ராஜா மாத்தா. இப்போ அதே மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. கனி மூஞ்சி சொங்கின்னு போச்சு. அது மட்டும் இல்லாமல் சுகர் கோட்டிங் கனி யாருக்கிட்டையுமே நான் அந்த மாதிரி பேசுனதே இல்லை சார்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி எஃப்ஜேவும் வந்துட்டு விஜய் பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த அம்மா நடுவில் போய் கலக்கலான்றாங்க. என்னம்மா அப்படின்னா விஜய் பார்வதினா நான் வருவேன், எங்கம்மா போச்சு உங்கள் சுகர் கோட்டிங் அப்படின்னா ஓ ஆமாம் கேரட் விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தோணுது போல இருக்குது. என்னம்மா பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே, எப்படிலாம் ஏமாத்துறாங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 13,996 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.28. சுபிக்ஷாவை பழி வாங்கிட்டாப்புல. ஏன்னா காலையில் தான் வந்து ஒரு சண்டே வந்து பிரச்சனை உண்டு பண்ணாங்க. அதுவும் அந்த கிச்சன் இதில் அப்படியாம்மா அப்போ நீ கிச்சன்லேயே கடன்ட்டு கிச்சன் ஃபுல்லாக பராமரிப்பு ஃபுல்லாக இவங்க தான் சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் போட்டாங்க. பாவம் நொந்து போட்டாங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சுபிக்ஷா இது வரைக்கும் என்ன படங்கன்னு யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,777 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.44. ஸோ ரம்யா செம்மையாக ஒரு ஆப்பை கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆட்டக்காரினே கொடுத்துட்டாங்க. அவங்க அதை தான் மாற்றி இங்கே வந்துட்டு சீரியல் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் வந்தாங்க. ஆனால் அந்த வேலையில் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுலேயும் வேறு சபரி மேலே வந்து அண்ணா நாங்கள் சபரிக்கு ஒரு ஆப்பை வச்சாங்க. என்னென்னா அதுலேயும் சபரிக்கு ஒரு சரியான ஆப்பை வச்சாங்க. என்னென்னா சபரி வந்துட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஆள் தான். ஆனால் அப்பப்போ கேப் கிடைக்கும் போது ரம்யா வந்து செட் எடுக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்துடுவாராம். ஓ இப்போ அண்ணன் தங்கச்சி உறவே போச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் ஏமாற்றிட்டே இருந்தாங்கல்ல, கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆப்பை சொல்லி விட்ருக்காரு. சரி சூப்பராக இருக்குது. இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,65,204 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மாசான சம்பவங்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்